இல்லை, உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுபோல காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தாமல், அரசியலுக்காக அவர்களை பயன்படுத்தாமல், அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேலையில் சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் புறந்தள்ளாமல் அவர்களை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த அரசாங்கம் பயன்படுத்தினால்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு வரும். இது அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது அப்படிங்கிறது. தமிழ்நாடு ஒரு ஹப் ஆயிட்டு இருக்கு போதை மருந்துக்கு. அதை உடைத்தெறிய வேண்டியது இப்போ ஆட்சியாளர்களின் கடமை. அதை தான் செய்யணும். அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருதுன்னு சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு இது இல்லை. எப்படி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டீங்களோ, அதை விட கொடுமையானது இதில் நீங்கள் இப்படி செயல்படாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிவிடும். அது திமுகவிற்கு பேரழிவை உருவாக்கப் போகிறது.